5 மார்க் Yes. கொஸ்டின்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த டிமார்கன் லா யூசிங் வென் டயக்ராம் அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? லெட் யூ பி த யூனிவர்சல் செட். லெட் யூ பி த யூனிவர்சல் செட் Universe. containing A and B finite set. Containing A and B are finite set. Then you want to prove the first one. A union B all dash equal to A dash intersection B dash. Second one, No. A intersection B all dash equal to A dash intersection A union union. B dash. அப்ப ஏதோ ஒண்ணு மட்டும் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. மேபி இதை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்ல நீங்க இதை ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப கேர்ஃபுல்லா பார்த்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூஃப் எழுதுறேன் பார்த்துக்குங்க. A union B all dash equal to A dash intersection B dash. B. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எத்தனை டயக்ராம் வரும்? ஃபர்ஸ்ட் A யூனியன் B கண்டுபிடிக்கணும். அதுக்கு all dash கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் LHS டயக்ராம். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு போட்டா இதுக்கு பேர் LHS. இவங்களுக்கு போட்டா இதுக்கு பேர் RHS. சரிங்களா? அப்ப நான் எடுத்து மட்டும் யாருக்கு போறேன்? LHS டயக்ராம் போடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த டயக்ராம் என்னது? A யூனியன் B எனக்கு வேணும். கரெக்ட்டுங்களா? எடுத்த மட்டும் எனக்கு என்ன வேணும்? A யூனியன் B எனக்கு வேணும். அப்ப A யூனியன் B நான் டிரா பண்ண போறேன். அதை டிரா பண்ணிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் படுக்கி பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் A யூனியன் B டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் பத்தி பார்ப்போம். சரிங்களா? Yes, sir. இப்ப ஏங்கிறது யாரு? யூங்கிறது யாரு? இவன் யூ, இந்த செட்டு A, இந்த செட்டு B. அப்ப A யூனியன் Bங்கிறது என்னது? இது ஃபுல்லாவே வரும். கரெக்ட்டுங்களா? A யூனியன் Bங்கிறது என்னது? இந்த சர்க்கிள் இருக்கிற ஃபுல்லாவே வரும். அப்படிதாம்மா? Yes, sir. A யூனியன் B வந்து நம்ம டிரா பண்றோம். அந்த சர்க்கிள் இருக்கிற ஆல் பாயிண்ட்ஸ் வந்து கண்டெயின் ஆகும். வெளியே எதுவுமே போகாது. Okay, sir. வெளியே எதுவுமே போகாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்ன? A யூனியன் B. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? A யூனியன் B ஓல் டேஷ் வேணும். அப்ப என்ன பண்ண போறோம்? திரும்ப A யூனியன் B வென் டயக்ராம் டிரா பண்ணிட்டு அப்ப அதனுடைய காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப டிரா பண்ணுங்க. இப்ப என்ன ஆகும்? A யூனியன் Bக்கு ஒரு 2 சர்க்கிள் டிரா பண்ணணும். அப்ப என்னது? இது யூனிவர்சல் செட். அப்ப யூனிவர்சல் செட் வந்து இது U. இது வந்து என்ன நோட் பண்றோம்? U நோட் பண்றோம். இது வந்து Aங்கிற செட்டு, இது Bங்கிற செட்டு. அப்ப A யூனியன் B ஓல் டேஷ் வேணும். பாருங்க A யூனியன் B ஓல் டேஷ் லெஃப்ட் சைடு உள்ளது. அப்ப ஆல்ரெடி நீங்க இங்க ஷேட் அவுட் பண்ணிக்கிற ரீஜன் தவிர மற்ற ரீஜன் நம்ம டிரா பண்ணணும். அப்ப அந்த சர்க்கிளே வராது. கரெக்ட்டுங்களா? அந்த சர்க்கிளே வராது. அந்த சர்க்கிளுக்கு வெளியே வரும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அந்த சர்க்கிளுக்கு வெளியே வரும். சர்க்கிளே டச் ஆகக்கூடாது. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுது. அப்ப நீங்க போன டயக்ராம் போட்டது என்ன மிஸ்டேக்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கிளுக்குள்ளரே டிரா ஆகல, வெளியே தான் டிரா ஆகுது. பாத்துக்கங்க. ஓகே சார். A யூனியன் B ஓல் டேஷ்ங்கிறது என்ன ஆகும்? அந்த 2 சர்க்கிளுக்கு வெளியே தான் வருது. ஓகே அப்ப சார். இந்த டயக்ராமுக்கு பேர் என்ன? A யூனியன் B ஓல் டேஷ். அதாவது given the questionோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இது. இப்ப நான் ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு இதுதான் ஆன்சர் வருது நான் ப்ரூவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இப்ப A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்தம் இதுக்கு எத்தனை டயக்ராம் வரும்? 3 டயக்ராம் வரும். அப்ப RHS ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இது என்ன வருது? A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். அப்ப நடக்கிறது சொல்றாங்க. என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்து யாரை கண்டுபிடிக்க போறோம்? A டேஷ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஒரு டயக்ராம் போட்டுக்குங்க. அப்ப 2 சர்க்கிள். அப்ப இப்ப யார் கண்டுபிடிக்க போறோம்? A டேஷ் தான் தம்பி. அப்ப இது யூனியன், இது A, இது B, A டேஷ் வேணும். அப்ப அந்த A டேஷ் சர்க்கிள் தவிர மத்தது எல்லாம் டிரா பண்ணணும். கரெக்ட்டுங்களா? A டேஷ் சர்க்கிள் தவிர மத்தது எல்லாம் டிரா பண்ணணும். அப்ப A டேஷ் சர்க்கிள் மட்டும் விட்டுருங்க. மத்த எல்லாத்தையுமே டிரா பண்ணுங்க. A சர்க்கிள் டச்சே பண்ணக்கூடாது. உள்ளுக்குள்ள ரீஜனே போக கூடாது. A டேஷ் சர்க்கிளுக்கு உள்ளார ரீஜனே போக கூடாது.
பிக்கு வரலாம், ஏ டேஷ் யூனியன்ங்கிறது பிக்கு வரலாம். பட் ஏங்கிற சர்க்கிளை டச்சே பண்ணக்கூடாது. சரியாம்மா? ஓகே சார். சரி, அதே மாதிரி பி டேஷ்ங்கிறது உனக்கு தெரியும். பி டேஷ் என்ன நடக்கும்? பி தவிர ஏ மற்றதா ஷேர் பண்ணணும். பண்ணிடலாமா? அப்போ பி டேஷ் கண்டுபிடிக்கிறோம். இது ஏங்கிற சர்க்கிள், ஏங்கிற சர்க்கிளோட ஏங்கிற செட்டு. அப்போ இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. அப்போ பி டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது யூ, இது ஏ, இது பி. அப்போ பியை தவிர எல்லாத்தையும் நம்ம ஷேட் டவுன் பண்ண போகிறோம். அப்போ பி டேஷ் பிங்கிற சர்க்கிள் தவிர மற்ற எல்லாத்தையும் ஷேட் டவுன் பண்ணிடும். பிங்கிற சர்க்கிள் தவிர மற்ற எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிடும். ஏங்கிற சர்க்கிள் வரலாம், ஏன்னா பிக்குள்ளார சர்க்கிளுக்குள்ளார இன்டர்செக்ஷன் ரீஜியனே வரக்கூடாது. அப்படி வந்தால் பி டேஷாக இருக்கும். ட்ரா பண்ணி நீட்டாக ட்ரா பண்ணிடு. இங்கே டிஜிட்டல் போடுறதுனால ஒரு மாதிரி தான் ட்ரா பண்ணுவேன், நீ அங்கே நீட்டாக ட்ரா பண்ணிடுவேன். இது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த டிமார்கன் லா அப்படின்ட்டு வாங்க. சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்ன? அடுத்த ஒர்க் வந்து ஏ டேஷ் கண்டுபிடிச்சிட்டு பி டேஷ் கண்டுபிடிச்ச அது ரெண்டுக்கும் காமன் ரீஜன் இன்டர்செக்ஷன் தான். அப்போ ரெண்டுக்கும் காமன் ரீஜன் யாரோ அவனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ போட்டுக்கோங்க ஒரு பாக்ஸு. இதான் ஃபைனல் டயக்ராம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட வேணும். ஏங்கிற செட்டு ட்ரா பண்ணிக்கோங்க, அண்ட் பிங்கிற செட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் காமன், அதாவது ப்ரீவியஸ் ரீஜன் 2 ரீஜன் போட்டுக்கிறீங்களே, ரெண்டுக்கும் எப்படி இருக்கணும்? காமனாக இருக்கிற ரீஜன் தான் போடணும், வேற ரீஜன் போடக்கூடாது. சரியா தம்பி? ஓகே சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுக்கு காமன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து இங்கே பிங்கிற சர்க்கிள் ட்ரா ஆகல, இங்கே பார்த்து ஏங்கிற சர்க்கிள் ட்ரா ஆகல. அப்போ ஏபி சர்க்கிள் ட்ரா ஆகல. வர ரீஜன் எங்கே? வெளியே வர ரீஜன் தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. இங்கே பார்த்து ஏங்கிற ரீஜன் ட்ரா ஆகலையா, இங்கே பார்த்து பிங்கிற ரீஜன் ட்ரா ஆகலையா? அப்போ ரெண்டும் காமன் கிடையாது. அப்போ ஒன்லி வெளியே வர ரீஜன் தான் ட்ரா பண்ணணும், தவிர உள்ள வர ரீஜனை டச்சே பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? ஏன்னா அது காமன் ரீஜன் கிடையாது. கரெக்டா தம்பி? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? பண்ண முடியாது சார், பண்ண முடியாது. ஏன்னா காமன் ரீஜன் தானே கேட்குறாங்க. ரெண்டுக்கு காமனாக இருக்கிறதா ட்ரா பண்ணணும், உள்ள இருக்கிறத டச்சே பண்ணாத நீ பார்த்துக்கு ட்ரா பண்ணிட்டே இரு, உள்ள இருக்கிறத போவே போவாது. அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்சது. இவனுக்கு நேம் வச்சுங்க. இவன் யூ, இவன் வந்து ஏ, இவன் வந்து பி. அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய பேர் என்ன? இவன் வந்து பி டேஷு, இவனுக்கு பேர் என்னது? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இவனோட பேர் வந்து ஆர்கச்சஸ். இப்போ பாருங்க, எல்கச்சஸோட டயக்ராமும் ஆர்கச்சஸோட டயக்ராம் ஈக்குவலாக இருக்குதான் பாருங்க. எல்கச்சஸோட டயக்ராமும் ஆர்கச்சஸோட டயக்ராம் ஈக்குவலாக இருக்குதான் பார்த்து முடிஞ்சு போச்சு. பாருங்க, ரெண்டு ஈக்குவலாக இருக்குதா வேற மாதிரி இருக்குதா? அப்போ ஈக்குவலான ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டீங்க. அப்போ ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரியா தம்பி? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது, இது பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டு ஈக்குவல் எழுதிக்கலாம்ல? இல்லை எழுத வேண்டாமா? எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம்ல, கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ல? வெரிஃபை பண்ணிக்கோ. ஐயா நீ ட்ரா பண்ணிருப்பல, இது ஆர்கச்சஸோட வேல்யூ எல்கச்சஸோட வேல்யூ இருக்குது, ரெண்டையும் ட்ரா பண்ணி பார்த்துக்கோ. சரிங்களா? ரெண்டு டயக்ராமே இருக்குது, பண்ணிட்டீங்க. ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், அப்போ தான் டிமார்கன் லா ட்ரூ ஆகும். அப்போ ஏ யூனியன் பி ஓல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஹென்ஸ் த ப்ரூஃப் இன் ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு. மொத்தம் 2 கேஸ், மொத்தம் 4 கேஸு. காம்ப்ளிமெண்ட்டுக்கு மொத்தம் 2 கேஸு. அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட் கேஸோட கான்செப்ட் முடிஞ்சுது. இதில் என்ன டவுட் இருக்குதா?